துனியா ஆட்ஸ், எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா, இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் உள்ளிட்டவைகளுக்கு கீழ்காணும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தரமான சேவையை குறைந்த செலவில் செய்கிறாங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த வீடியோவின் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இந்த புத்தாண்டில் எந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்குவோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டு 3 மிகப்பெரிய பெயர்ச்சிகள் நடைபெற இருக்குங்க. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு 3 பெயர்ச்சிகளும், அதில் ராகு கேது உள்ளிட்டவைகளை சேர்த்து 4 கிரகங்களும் மிகப்பெரிய அளவில் பெயர்ச்சி அடைகின்றன. இந்த 4மே ஆண்டுக்கோள்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா தான் இவை பெயர்ச்சி அடையும். மற்ற கிரகங்களைப் போல மாத கணக்கிலோ அல்லது 2 மாதம் அப்படிங்கிற இடைவெளியிலோ பெயர்ச்சி அடையாம 1 வருடம், 1.5 வருடம் மற்றும் 2.5 வருடத்திற்கு ஒரு முறையே இவைகள் பெயர்ச்சி அடையும். சனி பகவான் 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், குரு பகவான் ஒவ்வொரு வருடமும், ராகு கேது 1.5 வருடத்திற்கு ஒரு முறையும் பெயர்ச்சி அடைகின்றனர். சனி பகவான் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வையானது ரிஷபம், கன்னி மற்றும் தனுசு ராசியின் மீது விழுகின்றது. மே 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கின்ற குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். அவ்வாறு மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைகின்ற குரு பகவானோட பார்வை துலாம், தனுசு மற்றும் கும்பத்தின் மீது விழுது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தனுசு ராசியின் மீது சனி பகவானோட 10ஆம் பார்வையும் குரு பகவானோட பார்வையும் விழுவதை நாம கவனிக்கணும். மேலும் மே 18ஆம் தேதி ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியில் இருந்து சிம்மத்திற்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க. கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகின்ற ராகு பகவான குரு பகவானோட பார்வை புனிதப்படுத்த போகுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்பட போறத நாம கண்கூடா பார்க்க போறோம். உங்க ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு சற்று விரிவா பார்ப்போம் வாங்க. செவ்வாய் பகவான் அதிபதியா கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு 100க்கு 82% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. எப்படி என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். செவ்வாய் பகவான் அதிபதியை கொண்ட இந்த மேசராசிக்காரவங்க எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. வெற்றி நிச்சயம், இதுவே வேத சத்தியம் அப்படின்னு மிகவும் கடுமையா உழைக்கக்கூடியவங்க. இவங்களை போல உழைக்கிறதுக்கும், இவங்களை போல கான்ஃபிடென்ட்டா களத்துல நிற்கிறதுக்கும் யாராலையும் முடியாதுங்க. வேகமும் வீரியமும் நிறைஞ்சவங்க தான் இந்த மேசராசிக்காரவங்க. அப்படி இவ்வளவு வலிமையான மேசராசிக்காரவங்களுக்கு இந்த ஆண்டு பல்வேறு விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ராசிக்கு 5ஆம் இடமான சிம்மத்திற்கு கேது பகவானும், ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திற்கு ராகு பகவானும் பெயர்ச்சி அடைகிறாங்க. குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அவர் அங்க இருந்துகிட்டு உங்க ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்கள் மீது தன் புனித பார்வையை செலுத்துவாரு. இதுல 11ஆம் இடமான கும்பத்துல இருக்கிற ராகுவின் மீது குரு பகவானோட பார்வை விழுவது ராகு பகவான புனிதமடைய செய்யும். இதனால பணவரவும் வளர்ச்சியும் அபரிதமா இருக்க போகுது. சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த காலகட்டம் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். 12ஆம் இடமான மீனத்துல இருக்கிற சனி பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 2, 6 மற்றும் 9ஆம் இடங்கள் மீதும் விழுகுது. செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போறத உங்களால கவனிக்க முடியும். திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடும். சொத்துக்கள் வாங்குறதுல இழுபறி இருந்துச்சா அவை நீங்க ஆரம்பிக்கும். பணவரவுக்கும் பஞ்சம் இருக்காது. வளர்ச்சிக்கும் குறைவு இருக்காது. விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி, செய்தொழில மேன்மை, சுயதொழில் துவங்குவது உள்ளிட்டவை ஏகபோகமா நடக்கும்.
வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளை மட்டுமல்ல, கூட வேலை பார்க்குறவங்களையும் நீங்க அனுசரித்து போறது ரொம்ப நல்லது. மேலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்பட்டு பின்னர் மேன்மை அடையும். அது மட்டும் இல்ல, மறுமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. மேலும் கல்யாணம் நடந்தும் முடியும். குழந்தைகள் விஷயத்துல சற்று கவலையோட இருக்கிற வாய்ப்புகளும் உண்டு. சிம்ம ராசிக்கு கேது பகவான் பெயர்ச்சி அடைகிறாரு. பெரும்பாலும் நீங்க இந்த காலகட்டத்துல கோயில்களுக்கு போறது, புனித ஸ்தலங்கள், தீர்த்த யாத்திரைகள், புனிதமான காரியங்களுக்காக செலவு செய்யறது உள்ளிட்டவைகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. நல்லதொரு வளர்ச்சியையும் வாழ்க்கையையும் இந்த ஆண்டு நீங்க அடைய போறது உண்மைதான். இருப்பினும் சேமிப்புல கவனம் செலுத்துங்க. பணம் வர்ற காலகட்டம் அப்படிங்கிறதால நீங்க பணத்தை சேர்த்து வைக்கிறதுல அதீத அளவு முயற்சியும் கவனமும் செலுத்துவது பிற்காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பயனுள்ளதா இருக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல சொத்து வாங்கலாமா அப்படின்னு நினைக்கலாம். கட்டாயம் ஒரு சிலருக்கு அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பா ஒரு சிலர் வெளிநாடு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க. தாய்மாமனோட இருந்து வந்த சிக்கல்கள் பெரிதாகும் வாய்ப்புகள் உண்டு. எனவே தாய்மாமனை அனுசரித்து போறது சகல விதத்திலும் ஏற்றத்தை தரும். தாய்மாமன் வழி உறவினர்களையும் அனுசரித்து போங்க. ஏற்கனவே கட்டிய வீடுகள், செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள், ஏற்கனவே ஏலத்திற்கு வந்த நகைகள், வாகனங்கள், வீடுகளை வாங்கும் பாக்கியமும் ஒரு சிலருக்கு அமையுங்க. உடல்நிலை சீராகும். வம்பு வழக்குகளுக்குள்ள நீங்களா சிக்கிக்காதீங்க. மேலும் ஏற்கனவே சொன்னது போல இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் மேச ராசிக்கு 100க்கு 82% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. சுக்கிர பகவான அதிபதியா கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு பல்வேறு நன்மைகளும் யோக பலன்களும் நடக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறாரு. அங்க இருந்துகிட்டு அவரோட பார்வை உங்க ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தின் மீது விழுகுது. ரிஷப ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி ஆவாரு. அவர் இப்போ லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அங்க இருக்கிற சனி பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 5ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தின் மீது விழுகுது. கேது பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும், ராகு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா 100க்கு 85% உங்க ராசிக்கு நன்மைகள் தாங்க நடக்க போகுது. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான குரு பகவான் பார்வை செய்கிறாரு. இதனால செய்தொழில்ல அதீதமான மேன்மை காணப்படும். மாமியார் மூலமா ஆதாயம் ஏற்படும். ஒரு சிலர் மனைவியின் பெயர்ல தொழில் ஆரம்பிக்கவும், அதே போல மனைவியின் பெயர்ல சொத்து பத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் ஏராளமாகவே இருக்குதுங்க. மறுமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா அமையும். ஹார்ட் ஒர்க் பண்றதன் மூலமா நீங்க விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை அடைவீங்க. உழைத்த உழைப்பிற்கேற்ற பலன் இதுவரைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காம இருந்துச்சு. அந்த பலன்கள் இனி கிடைக்க ஆரம்பிக்கும். பண வரவுக்கு இனி தடை இருக்காது. என்ன பண்ணா பணத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சு செய்வீங்க. பணமும் உங்களை தேடி வரும். உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. யூக வணிகங்கள்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஷேர் மார்க்கெட், கேம்பிளிங், பிட்காயின், கிரிப்டோ கரன்சி உள்ளிட்டவைகளில் சற்று நிதானத்தை கடைபிடியுங்க. உங்கள் குழந்தைகளை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. மேலும் பூர்வீக சொத்துக்களில் சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். குலதெய்வ கோயில்கள், அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செலவுகளும் ஈடுபாடும் காட்டுவீங்க. தாயோட பிணக்குகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அவங்க உடல் நலத்திலையும் அக்கறை செலுத்துங்க. படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. படிக்கிற பசங்க ஞாபக மறதி ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் தாய்மாமன் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும், யாருக்கும் ஜாமீன் தராமல் இருப்பதும் ரொம்ப நல்லது. மேலும்
ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகள் கூட அமையும். பெண்கள் கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் உள்ளிட்டவைகளில், அடிவயிற்று தொந்தரவுகள் ஆகியவைகளில் கவனம் செலுத்துவதும் ரொம்ப நல்லது. வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேனா அப்படின்னு நினைக்கிறவங்க, யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தை பாருங்க. அதில் அதற்கான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக இறங்கலாம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேலும் ஒரு சிலர் தொழில் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்த தொழில் வேணா, நான் வேற தொழில் பண்ணலாமா, பணவரவை அதிகமாக்கணும்னு ஆசைப்படுறேன், அதற்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்கு. எனவே நீங்க தாமதிக்க வேண்டாம். தாராளமா நீங்க புதுசாவே ஒரு தொழில் துவங்கினாலும் சரி, அல்லது ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்கு போகணும்னாலும் சரி, இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் அதில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ரிஷபராசிக்கு 100க்கு 85% நன்மைகள் நடக்கிற அளவுல தான் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. கவலை இல்லாமல் துணிஞ்சு செய்யுங்க, வெற்றிக்கனியை பறித்து மகிழுங்க. மேலும் பல்வேறு நன்மைகள் நடக்கணும்னா குலதெய்வ வழிபாட்டோட கால பைரவர் வழிபாடு, கருப்பசாமி வழிபாடு, உக்கிரமான தெய்வங்கள் மற்றும் எல்லை தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. புத பகவான அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பல்வேறு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரப்போகுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. அப்படி என்னென்ன பலன்களை அனுபவிக்க போகிறீங்க, உங்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்க போகிற பலன்கள் எந்த மாதிரியான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்ப்போம். புதன் அறிவுக்கும் ஞானத்திற்கும் அதோடு சேர்த்து கம்யூனிகேஷனுக்கும் இவர் தான் அதிபதிங்க. இவர் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தொழில்துறையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, பேசி காரியம் சாதிக்கிற மார்க்கெட்டிங் ஃபீல்டுலையும் சரி ரொம்ப நல்லாவே பெரிய ஆளாக வருவாங்க. அப்படிப்பட்ட புதன அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறாருங்க. அவரோட பார்வை ராசிக்கு 12, 4 மற்றும் 7ஆம் இடங்கள் மீது விழுகுதுங்க. குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாரு இல்லையா, அவர் இப்போ உங்க ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடங்கள் மீது விழுகுதுங்க. கேது பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திலும், ராகு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலையும் இருக்காங்க. இதனால உங்க வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகுதுங்க. தாயோட இருந்து வந்த பிணக்குகளை நீங்க மேலும் பெரிதாக்க வேண்டாம். தாயோட தேவையில்லாத வாக்குவாதங்களையும் ஈடுபாடு காட்ட வேணாம். அவங்கள அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. மனைவி, தொழில்முறை பார்ட்னர் உள்ளிட்டவர்களோடு சற்று அனுசரிச்சும் நிதானமாகவும் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையற்ற வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து பெரிய அளவில் பிரச்சனைகளாக அது மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகமான தூக்கம் கிடைக்கும். தூக்கத்திற்கு குறை இருக்காது. வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். படுத்த படுக்கையாக இருக்காங்க அல்லது மருத்துவமனையில் அப்பப்போ அட்மிட் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த காலகட்டம் பிரச்சனைகளை முடித்து வீடு திரும்புவதற்கான காலகட்டமாக இருக்குங்க. செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் இளைய சகோதரர்களோட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதை ஏற்படுத்தும். ஒரு முறை ராமேஸ்வரம் போய் தீர்த்தத்தில் நீராடுவது எல்லா விதத்திலும் நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தும். அண்டை அயலாரோட நட்புறவை பேணுங்க. தேவையற்ற சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு கஷ்டத்தையே வழங்கும். தந்தையின் மூலமாக ஆதாயத்தை அடைவீங்க. புதிய சொத்துக்கள், பொருட்கள், வீடு, மனை, வாகனம் உள்ளிட்டவைகளை வாங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. பண வரவுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. பணமும் நல்ல விதத்தில் வந்து சேரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்குமுங்க. திருமணத்தில் இருந்து வந்த தடைகளும் நீங்கிறதால திருமண பாக்கியம் கைகூடும். ஏற்கனவே சொன்னது போல வருகின்ற வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை நன்றாகவே இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக பொருள் சேர்க்கையும் உண்டாகும். மேலும் ஜென்ம குரு அப்படிங்கிறதால நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் அடைய போகிறீங்க.
ஏன்னா அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி ஆவார். அப்படிப்பட்டவர் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறதால உங்களோட வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்களும் மாற்றங்களும் நடைபெற போகுதுங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் முடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படின்னு நினைக்க வேண்டாம். கிடைக்கிற பாதையில் நடக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை தானா முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். 100க்கு 83% திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு நன்மைகள் நடக்க போகுதுங்க. மேலும் பல்வேறு நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட விநாயகர் வழிபாடு, ராகவேந்திரர் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு செய்யுங்க. நன்மைகள் பல நடக்கும். சந்திர பகவான அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 100க்கு 70% நன்மைகளே நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் அஷ்டம சனியால் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசி இனி கஷ்டங்களில் இருந்து தப்பிச்சு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். காரணம், சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடமான மீனத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அவரோட பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தின் மீது விழுகுதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைய போறாரு. அவரோட பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தின் மீது விழுகுது. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்திற்கும், ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கும்பத்திற்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க. அஷ்டம சனி விலகினாலும் அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவானின் வீடான கும்பத்திற்கு ராகு பகவான் வருவது சிக்கல்களைத்தான் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு பகவான் பார்வையில இருக்கிறதால சிக்கல்கள் எல்லாமே பாதிக்காத விதத்துல உங்களால் கட்டுப்படுத்த முடிந்த அளவிலேயே இருக்கும். இதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் ஏற்படும்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறது உங்களுக்கு நன்மையா, உங்களுக்கு லாபமா இருக்குமான்னு கேட்டா லாபமாகவே இருக்கும். சனி பகவான் பொதுவா சிம்மத்திற்கும் கடகத்திற்கும் எந்த இடத்தில் இருந்தாலும் அதற்கேற்றாற் போல கெடுபலன்களை கொடுக்க தயாராகவே இருப்பாருங்க. காரணம், நம்பர் 1 எதிரிடை கிரகம், அதாவது இருள் கிரகம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் 9ஆம் இடத்திற்கு வந்திருப்பது சற்று ஆறுதலான விஷயம். இதுநாள் வரையிலும் தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க. கை காலில் அடிபட்டிருக்கும். பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். பணவரவுல தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கும். உடல் வலிமையும் குறைஞ்சிருக்கும், மன வலிமையும் குறைஞ்சிருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இப்போ நடந்துகிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அவரு 3ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களை பார்வை செய்கிறாரு. இதனால மறுமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மறுமண வாய்ப்புகள் அமையும். உடல் வலிமையும் கூடும். விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி உள்ளிட்டவை கிடைக்கிறதுல சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு பின்னர் அது நல்ல விதத்துல நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பக்கத்து வீட்டுக்காரவங்க சண்டைக்கு கூப்பிடுறாங்க, எதிர்த்த வீட்டுக்காரவங்க எதிரியா என்ன பார்க்குறாங்கன்னு பேச்சை விட்டுட்டு சமாதானமா போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிரச்சனைகள் வராம உங்களை பாதுகாக்கும். செய்கிற வேலையை இப்போதைக்கு விட்டுற வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்க வேலையிலேயே நல்லதொரு இணக்கமான சூழ்நிலையும் வேலை செய்பவர்களுடன் இணக்கமான நட்பும் உண்டாகும். வேலை நல்லாவே போக ஆரம்பிக்கும். இதனால் வரையிலும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வேலை மாற்றம் தானா நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா அதை ஏத்துக்கோங்க. அது பெரிய இடத்து வேலையோ அல்லது சுமாரான வேலையோ ஏத்துக்கிட்டு போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தாய் மூலம் ஆதாயம் ஏற்படும். வீடு மாற்றம் உண்டாகும். புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் உள்ளிட்டவைகளை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல்ல கொழுப்பு சேராம பார்த்துக்கோங்க. மேலும் ராகுவ குரு பார்க்கறதால பிரச்சனைகள் குறையும். கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைக்கும். ஜாமீன் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும்.
ஷூரிட்டி எதிர்பார்க்குறீங்களா? உங்களுக்கு கிடைக்கும். பேங்க் லோன் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. நீங்க யாருக்கும் ஜாமீன் தர வேண்டாம். குடும்ப விவகாரங்கள்ல அமைதியையும் ஒற்றுமையும் பேணி பாதுகாப்பது உங்களோட கடமை. ஏன்னா உங்க வாய் உங்களுக்கு பிரச்சனையா போய் முடியலாம். எனவே தேவையற்ற வாக்குவாதங்கள்ல நீங்க ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்க கடகராசிக்கு 100க்கு 70% நன்மைகள் தாங்க நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட விநாயகர் வழிபாடு, துர்க்கை வழிபாடை மேற்கொள்றது ரொம்ப நல்லது. Subscribe, like, comment, and share.